எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்கிறீங்களா? உபாகமம் 31:6 நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட வருகிறார். யாருக்கு பயப்படுறீங்க? நீங்க யாரோ ஒருத்தருக்கு பயப்படுறீங்க. நீங்க இருக்கிற இடத்துல யாரோ உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க, உங்க பிசினஸ் யாரோ டிஸ்டர்ப் பண்றாங்க, உங்க வேலையில யாரோ உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குறாங்க. யாரோ சில மனிதர்கள், யாரோ ஒரு மனிதர், யாரோ ஒரு மேல் அதிகாரி அல்லது சம்பந்தமே இல்லாதவங்க அல்லது அரசாங்க அதிகாரிகள் பயமுறுத்துறாங்களா? பயப்படாதங்க. ஆண்டவர் சொல்ல, அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், என்ன கர்த்தர் உங்க கூட வருகிறார். நீ அங்கவா ஒன்னு விசாரிக்கணும், இங்கவா ஒன்னு விசாரிக்கணும் அப்படி சொல்றாங்களா? கர்த்தர் கூட வருவார். நாங்கள் தேவனுடைய வீடு, அதான் முதலாவது கட்டப்பட்ட கட்டிடம். ஒருத்தர் இலவசமா பட்டான்னு அவங்க சொந்த இடத்தை நம்ம கொடுத்தாங்க. அப்ப சொந்த இடத்துல அரசாங்க பெர்மிஷன் வாங்கி தான் கட்டடம் கட்டுகிறோம். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பிரச்சனை பண்ணி அதுல ஒரு அரசாங்க அதிகாரி, ஒரு தாசில்தார், அவர் ஒரு மத தீவிரவாத அமைப்பை சார்ந்தவராம். அவர் விசாரணைக்கு வரணும், கம் டு ஆபீஸ் அப்படிலாம் சொல்லி எங்களுக்கு 40 வருஷத்துக்கு முன்னால எங்களுக்கு பழக்கெல்லாம் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணை, இப்ப தாசில்தார் விசாரணை கூப்பிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி போயெல்லாம் பழக்கமே இல்லையா? பயம். ஆரம்பத்துல பயந்தேன் நானு. எங்க ஜபக்குழுல எல்லாரும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்க, நான் போய் அதிகாரியை சந்திக்கணும். நீ அப்ப ஆண்டவர் சொன்னார், பயப்படாம போ, நான் கூட வருகிறேன். ஆண்டவர் கூட வந்துட்டா போறோம். அங்க பாருங்க, ஒரு மனுஷ தயவை கர்த்தர் உண்டாக்கினார். ஒரு நல்ல நியாயமாய் பேசுகிற லாயரை நமக்கு சாதகமா ஏற்படுத்தி அவர் பேசினார் பாருங்க. அவ்வளவுதான், அந்த தாசில்தார் ஆடி போயிட்டார். பட்டா நிலம் அரசாங்க பெர்மிஷனோட கட்டுறாங்க, அவங்கள மிரட்டுறதுக்கு நீங்க யாரு? நீங்க கோர்ட்டுக்கு வர வேண்டியதுன்னு சொன்ன உடனே ஆடி போயிட்டார். அவ்வளவுதான். சில சமயம் அப்படிதான் பயப்படுத்துற மாதிரி மனிதர்கள் எழும்புவாங்க, நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி பயமுறுத்துவாங்க. ஆனா ஆண்டவர் நம்ம கூட வந்தா சரியான ஆளை நமக்காக எழுப்புவாரு, நமக்காக பேச வைப்பாரு, ஜெயம் தருவார். அதான் ஆண்டவர் சொல்ல, பயப்படாத, கலங்காத, தைரியமாறு என்ன ஆண்டவர் சொல்றார். உங்களை பார்த்தா சொல்றார், இன்னைக்கு யாரும் உங்களை பயமுறுத்துறாங்க, மிரட்டுறாங்க இல்ல, நீங்க ஜெயிப்பீங்க, அவங்க காணாம போயிருவாங்க, நீங்க பயப்படாதங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்குவீங்க. சீக்கிரத்தில் இந்த பிரச்சனை முடிவடைந்த நான் சந்தோஷமா நான் முன்னேறி போவேன். இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன்.